கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு தனியார் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 தனிப்படைகள் அமைத்து போலீசார் 3 பேரை 24 மணி நேரத்தில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இந்த சூழலில் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் நம்முடன் இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வழக்கு எவ்வளவு சவாலாக இருந்தது? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர்கள் மிகவும் சவாலாகவும் குறிப்பாக ஆயுதங்களை கையாண்டு கொடூரமான ஒரு தாக்குதலை கையாண்டிருந்தாங்க. இது காவல்துறைக்கு எவ்வளவு ஒரு சவாலான ஒரு பணியாக சவாலானதான் இருந்தது. ஏன்னா அந்த இடம் சம்பவம் நடந்த இடம் ஒரு பிட்ச் டார்க்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் கிரவுண்டு, அதுவும் நிறைய புதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அது ஒரு ஃபர்ஸ்ட் சவாலாக இருந்தது. ரெண்டாவது அங்கே இந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் ரொம்ப இல்லை. அப்படி இருந்தாலுமே அதில் சில கேமராக்கள் வேலை செய்யலை. ஸோ அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நம்ம அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒர்க் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சவால் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 300 சிசிடிவியை நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த அக்யூஸ்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கைது பண்ணியிருக்கோம். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அந்த மாணவிக்கு அந்த இடத்துல என்ன வேலை, அதே சமயம் இந்த சம்பவம் அவங்களும் ஒரு பக்கம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சில ஒரு தரமான கேள்விகள் பதில் பரப்பப்படுகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? பிரைவசி இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம்ங்கிறது இருக்கு. ஸோ அதில் நம்ம வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் கவர்மெண்ட் இஸ் தேர் ஃபார் த பீப்புள். ப்ரெஸ் மீட்லேயே சொன்ன மாதிரி நம்ம காவல் உதவி ஆப் இருக்கு. இந்த ஆப்போட மெயின் ஃபியூச்சரே இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஃபோனை எடுத்து கூட நம்மளால டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஆப்போட யூஸ் இருக்கு. நீங்க இந்த ஆப்பை கூட திறக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதை ஃபோனை நீங்க 3 தடவை ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலா அந்த எஸ்ஓஎஸ் கால் கண்ட்ரோல் ரூம் போயிடும். கண்ட்ரோல் ரூமுக்கு எஸ்ஓஎஸ் கால்னு அதை நாங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உடனே அங்கே காவலர்கள் அனுப்பி எந்த ஒரு உதவியும் எங்களால் செய்ய முடியும். அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் அந்த எஸ்ஓஎஸ் ஆப்பில் வந்துடும் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பொதுமக்கள் தங்களோட பாதுகாப்பை இந்த மாதிரி ஆப் மூலமா உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆப்பாவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை பொதுமக்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டுகிட்டா நல்லது.